எக்ஸசைஸ் 3.4 இருக்கக்கூடிய எல்லா சம்மும் நம்ம எப்படி ஈஸியாக செய்யறதுன்றதை நம்ம பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் சம் என்ன கொடுத்துருக்காங்க, 3 ரேஷனல் நம்பர் கொடுத்து அதை ஒரு சிங்கிள் நம்பர் லைனில் ரெப்ரசன்ட் பண்ண சொல்லியிருக்காங்க. ஓகே, என்னெல்லாம் நம்பர் கொடுத்துருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா 2/3 -5/4 அண்ட் 1/2. இப்போது இது வந்து மிக்ஸ்டு ஃப்ராக்ஷன். இதை முதல்ல ஃப்ராக்ஷனாக கன்வெர்ட் பண்ணணும். ஓகே, அப்போது நம்ம எப்படி கன்வெர்ட் பண்ணுறதுனா 1/2னா 1 × 2 இது ரெண்டையும் மல்டிப்ளை பண்ணணும். ஓகே, அப்போ ஆன்சர் என்ன கிடைக்கும், 2ன்னு கிடைக்கும். இப்போ இதை இது கூட ஆட் பண்ணணும். அப்போ 2 + 1 என்ன கிடைக்கும், 3ன்னு கிடைக்கும். அப்போ நம்ம எப்படி எழுதணும் அப்படின்னா 3/2. இப்போது நம்ம மிக்ஸ்டு ஃப்ராக்ஷனாக மாற்றிட்டோம். அப்போது 2/3, -5/4, 3/2. இப்போது இந்த 3 நம்பர். இப்போது இந்த 3 நம்பர்லேயே டினாமினேட்டர் பாருங்கள், ஒவ்வொன்றும் ஒவ்வொரு விதத்தில் இருக்குது. 3 இருக்குது, இங்கே 4 இருக்குது, இங்கே 2 இருக்குது. அப்போ நம்ம டினாமினேட்டரை சேம் ஆக்கணும். அப்போ நம்ம என்ன பண்ணணும்னா எல்சிஎம் கண்டுபிடிக்கணும். அப்போ 3, 4, 2. இப்போ எந்த டேபிளால் டிவைட் பண்ணலான்னா 3. அப்போ 1ன்னு வரும், இங்கே 4 அப்படியே கீழே வந்துடும், 2. இப்போ 2 டேபிளால் நம்ம டிவைட் பண்ணலாம். அப்போது 2 2s are 4, 1 2s are 2. மறுபடியும் 2 டேபிளால் டிவைட் பண்ணலாம். இப்போ இந்த கீழே 1 1 1ன்னு வர்றது வரையும் நம்ம பண்ணணும். இப்போ என்னெல்லாம் நம்பர் கிடச்சிருக்குன்னா 3 × 2 × 2. இப்போ மல்டிப்ளை பண்ணால் 3 × 2 6, 6 × 2 12. அப்போது இதுதான் இந்த நம்பரோட 12ன்றது தான் எல்சிஎம். ஓகே, இப்போ என்ன பண்ணிக்கணும் அப்படின்னா 12 எழுதிக்கணும். இப்போ இங்கே 3 நம்பர் இருக்கு இல்லையா, ஸோ 3 தடவை 12 எழுதிக்கணும். ஃபஸ்ட்டில் என்ன இருக்குது, 3 இருக்குது. ஸோ 3ஆல் டிவைட் பண்ணணும். டிவைட் பண்ண ஆன்சர் என்ன கிடைக்கும், 4ன்னு கிடைக்கும். அப்போது இந்த ஃபஸ்ட்டு ஃப்ராக்ஷன் நம்பரை 4ஆல் மேலேயும் கீழேயும் மல்டிப்ளை பண்ணணும், 2/3. ஓகே, இப்போது அடுத்து செகண்ட் நம்பர். இப்போ அதில் என்ன இருக்குது, 4 இருக்குது. ஸோ 4ஆல் டிவைட் பண்ணுறேன். டிவைட் பண்ண ஆன்சர் என்ன கிடைக்கும், 3. அப்போது இந்த 3ஆல் மேலேயும் கீழேயும் நம்ம மல்டிப்ளை பண்ணணும், -5/4. ஓகே, இப்போது அடுத்து இந்த நம்பர். அப்போது கீழே என்ன இருக்குது, 2ன்னு இருக்கு இல்லையா. அப்போது நம்ம எதால் மல்டிப்ளை பண்ணுறதுன்னு பார்க்கலாம். இப்போது கீழே 2 அடித்து கொடுத்தோம்னா 6. அப்போது 6ன்ற நம்பரால் மேலேயும் கீழேயும் மல்டிப்ளை பண்ணணும். இப்போ ஆன்சர் என்ன கிடைக்குதுன்னு பார்க்கலாமா. இப்போது இது ரெண்டையும் மல்டிப்ளை பண்ணாதுன்னா 4 × 2ன்றது 8. இப்போ 4 × 3 12. இப்போ இங்கே 3 × -5 -15. கீழே இது ரெண்டையும் மல்டிப்ளை பண்ணும்போது 12. இப்போ இது ரெண்டையும் மல்டிப்ளை பண்ணால் 18. கீழே இது ரெண்டையும் மல்டிப்ளை பண்ணால் 12. இப்போ நமக்கு இந்த ரேஷனல் நம்பர் எப்படி கிடச்சிருக்கு, 8/12 -15/12 அப்புறம் 18/12ன்னு கிடச்சிருக்கு. இப்போ நமக்கு டினாமினேட்டர் சேம் ஆயிடுச்சு. இப்போது இதை நம்ம நம்பர் லைனில் ரெப்ரசன்ட் பண்ண போகிறோம். இப்போது இதுதான் இந்த நம்பர் லைன். இப்போ பாருங்கள், இங்கே நான் 0ன்னு எழுதிக்கிட்டேன். இப்போ அடுத்து இங்கே டினாமினேட்டரில் என்ன நம்பர் இருக்குது, 12 இருக்குது. ஸோ நம்ம எப்படி எழுதணும் அப்படின்னா 1 2 3 4 5 6 7 8 9 10 11 12. 12ங்கிறது தான் இங்கே 1ன்னு எழுதணும். ஓகே, அப்போது இது வந்து 0. இப்போ இந்த நம்பர் வந்து 1/12, இது 2/12, இது 3/12. ஓகே, இது 4/12. இப்போ இந்த நம்பர் 5/12, இது 6/12, இது 7/12. இப்போ இது 8/12. இப்போ 8/12 அப்படிங்கிறது எது அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த நம்பர். ஓகே, 1 2 3 4 5 6 7 8. இதுதான் 8/12. இப்போது இதை நம்ம மார்க் பண்ணியாச்சு. அடுத்து நம்ம மார்க் பண்ண வேண்டியது என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா, இப்போ ஆஸ் யூஷுவல் இது வந்து 12/12, அதனால தான் கீழே வந்து 1ன்னு வந்திருக்கு. அப்போ இது 12, இது 13, இது 14, இது 15, இது 16, இது 17, இது 18. அப்போது இதுதான் 18/12. ஓகே, அப்போது இந்த இடத்த நம்ம மார்க் பண்ணிக்கணும். ஸோ இதுவும் இந்த இடமும். அதுக்கடுத்து மைனஸ், இப்போ இது மார்க் பண்ணியாச்சு,
இது மார்க் பண்ணியாச்சு. அடுத்து நம்ம மார்க் பண்ண வேண்டியது -15. ஸோ ப்ளஸ் டேர்ம் எல்லாம் இந்த சைடு வரும், மைனஸ் எல்லாம் இந்த சைடு மார்க் பண்ணணும். அப்போ மார்க் பண்ணும்போது பாருங்கள் 1 2 3 4 5 6 7 8 9 10 11 12. 12ங்கிறது தான் இங்கே -1. இப்போது 13 14 15 16. அப்போ நம்ம என்ன மார்க் பண்ண போகிறோம்? 15ன்றதை தான் மார்க் பண்ண போகிறோம். ஸோ 15ன்றது இதுதான். ஓகே, 12 13 14 15. அப்போ -15 டிவைடட் பை 12 அப்படிங்கிறது இந்த இடம் தான். ஸோ நம்பர் லைனில் நம்ம மார்க் பண்ணி வச்சு அவ்வளோதான் இந்த சம். ரொம்ப ஈஸி சம். எப்போவுமே டினாமினேட்டரை சேம் ஆக்கிக்கோங்க. நம்பர் லைனில் டினாமினேட்டர் வர்றது தான். அப்போ 0 to 1 நம்ம இது பண்ணுறோம் இல்லையா? அப்போ 0க்கும் 1க்கு இடையில எத்தனை இது நம்பர்ஸ் இருக்கணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 11 நம்பர்ஸ் இருக்கணும். அந்த 1 அப்படிங்கிறது 12ல் முடியணும். ஏன்னா 12/12 அடித்து கொடுத்தா 1ன்னு வந்துடும். ஓகே, இப்போ நம்ம எப்படி மார்க் பண்ணுறோம்? 1/12 2/12 இப்படி தானே மார்க் பண்ணிகிட்டே வரோம். அப்போ 12/12 வரும்போது 1ன்னு வந்துடணும். அதனால தான் 0க்கும் 1க்கும் இடையில 11 சப்டிவிஷன் இருக்கணும். அந்த மாதிரி பார்த்து நீங்கள் வரைஞ்சிக்கிறணும். ஓகே, அவ்வளோதான் இந்த சம். ஃபர்ஸ்ட் சம் முடிச்சுட்டு நம்ம செகண்ட் சம் எப்படி ஈஸியாக செய்யறதை நம்ம பார்க்கலாம். இப்போது செகண்ட் சம் எப்படி செய்கிறது அப்படின்றத பார்க்கலாம். செகண்ட் சம்மில் என்ன கொஸ்டினில் கேட்டிருக்காங்க அப்படின்னா, ஃபைண்ட் 3 டிஸ்டிங்க்ட் ரேஷனல் நம்பர், அதாவது இந்த 2 நம்பருக்கும் இடையில இருக்கக்கூடிய ஒரு 3 ரேஷனல் நம்பர் சொல்லுங்கன்னு சொல்லிட்டாங்க. ஓகே, எந்த 2 நம்பர்? இதுதான் அந்த 2 நம்பர். -1/2க்கும் 1/4க்கும் இடையில இருக்கக்கூடிய ஒரு 3 நம்பர். இப்போது நம்ம இதை கண்டுபிடிக்கிறதுக்கு 2 மெத்தடில் நம்ம சால்வ் பண்ணலாம். ஓகே, இந்த சம்மை 2 மெத்தடில் சால்வ் பண்ணலாம். மெத்தட் 1 என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா, ஆவரேஜ் கண்டுபிடிச்சி நம்ம கண்டுபிடிக்கிறது. இன்னொரு மெத்தட் வந்து டினாமினேட்டரை வச்சு நம்ம கண்டுபிடிக்கிறது. ஃபஸ்ட்டு ஆவரேஜ் வச்சு எப்படி கண்டுபிடிக்கிறது அப்படின்னா, சில ஸ்கூலில் இப்படியும் சொல்லிக் கொடுப்பாங்க. ஸோ இப்போ பாருங்கள், ஒரு நம்பர் இருக்குது. இப்போ நான் சும்மா உங்களுக்கு எக்ஸாம்பிளுக்கு சொல்கிறேன். 4ன்னு ஒன்று இருக்குது, 8ன்னு ஒரு நம்பர் இருக்குது. இதுக்கு இடையில இருக்க மிட் பாயிண்ட் நம்ம கண்டுபிடிக்கணும். அப்போ நம்ம என்ன ஃபார்முலா யூஸ் பண்ணுவோம்? இதை x1ன்னு வச்சுக்குவோம், இதை y1ன்னு வச்சுக்குவோம். அப்போ x1 + y1 டிவைடட் பை 2. அப்போ 4 + 8 டிவைடட் பை 2னா என்ன கிடைக்கும்? 12/2 அடித்து கொடுத்தோம்னா 6. அப்போது 4க்கும் 8க்கும் இடையில இருக்கக்கூடிய இந்த மிட் பாயிண்ட் வந்து 6ன்னு கண்டுபிடிப்போம். இது நம்ம ஏற்கனவே நிறைய சம் போட்டு பார்த்துருக்கோம் இல்லையா? ஸோ சேம் மெத்தடு தான் இங்கேயும். என்ன இதில் நம்பர் இருக்குது, இங்கே ஃப்ராக்ஷன் இருக்குது. ஸோ எப்படி கண்டுபிடிக்கிறது அப்படின்னு பார்க்கலாம். இப்போ பாருங்கள், இது 2க்கு இடையில இருக்கக்கூடிய மிட் பாயிண்ட், அதாவது 1/2க்கும் 1/4க்கும் மிடில் என்ன நம்பர் இருக்குது அப்படின்னு நம்ம கண்டுபிடிக்க போகிறோம். ஸோ அதுக்கான ஃபார்முலா தான் இப்போ நம்ம பார்த்தோம்ல, x1 + y1 டிவைடட் பை 2ன்னு. இப்போ இங்கே x1 அப்படிங்கிறது என்னது? 1/2. இப்போது இதில் இதுதான் x1, இதுதான் y1. அப்போது நமக்கு என்ன கண்டுபிடிக்க தெரியும்? -1/2 + 1/4 டிவைடட் பை 2. இப்போது இது 2க்கும் நம்ம எல்சிஎம் கண்டுபிடிக்கணும். மேலே இருக்க இந்த டேர்முக்கு இதுக்கு மட்டும் நம்ம எல்சிஎம் கண்டுபிடிக்க போகிறோம். அப்போ டினாமினேட்டர் தான் சேம் ஆக்கணும். இங்கே 2 இருக்குது, இங்கே 4 இருக்குது. ஸோ 2வை வந்து 4ஆக சேஞ்ச் பண்ணணும். அப்போ என்ன பண்ணணும்? 2ஆல் மல்டிப்ளை பண்ணணும். அப்போ 2 × 2 2/2 இன்ட்டு -1/2 + 1/4. இந்த இது அப்படியே வந்துடும். இதை மட்டும் நம்ம 2/2ஆல் மல்டிப்ளை பண்ண போகிறோம். அப்போ இது 2ஐயும் மல்டிப்ளை பண்ணால் என்ன கிடைக்கும்? 2 × -1 அப்படிங்கிறது -2 டிவைடட் பை 4 இந்த டேர்ம். ஓகே, இது என்னன்னு கிடச்சிருக்கு? -2 டிவைடட் பை 4 ப்ளஸ் 1/4 டிவைடட் பை 2. இப்போது இங்கே டினாமினேட்டர் சேம் ஆயிடுச்சா? அப்போ நமக்கு என்ன கிடைக்கும்? இந்த 4 வந்து ரெண்டுலேயுமே டினாமினேட்டர் சேமாக இருக்கனால நம்ம காமனாக 4ன்னு எடுத்துக்கிட்டோம். -2 + 1 டிவைடட் பை 2. இப்போ -2ல் 1 போயிடுச்சுன்னா என்ன கிடைக்கும் அப்படின்னா -1 டிவைடட் பை 4 டிவைடட் பை 2. இப்போ இங்கே நம்ம 2/1 இருக்குதுன்னு அர்த்தம். ஸோ டினாமினேட்டரில் ஃப்ராக்ஷன் வந்து நம்ம என்ன பண்ணுவோம்? ஃபஸ்ட்டு டிவிஷனை வந்து மல்டிப்ளிகேஷனாக சேஞ்ச் பண்ணுவோம். ஸோ இந்த டிவிஷனை நம்ம மல்டிப்ளிகேஷனாக சேஞ்ச் பண்ணியாச்சு. டினாமினேட்டரில் இருக்கக்கூடிய ஃப்ராக்ஷனை ரெசிப்ரோக்கல் பண்ணுவோம். அப்போ 1/2. அப்போ ஆன்சர் என்ன கிடைக்கிது? -1 × +1 -1 டிவைடட் பை 4 × 2ன்றது 8. ஓகே, அப்போது இந்த 2க்கு நடுவில் இருக்க மிடில் நம்பர் என்ன கிடைச்சிருக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா
மைனஸ் 1 டிவைடட் பை 8. ஓகே, இப்போ இந்த மிடில் இருக்க நம்ம நம்பரை கண்டுபிடிச்சிச்சு. அவங்க என்ன கேட்டிருக்காங்க, 3 டிஸ்டிங்க்ட் ரேஷனல் நம்பர்னு சொல்லிட்டாங்க. இப்போ என்ன பண்ணணும் அப்படின்னா, இது ரெண்டுக்கும் இடையில இருக்க மிட் பாயிண்ட் கண்டுபிடிக்கணும், இது ரெண்டுக்கும் இடையில இருக்க மிடில் நம்பரை கண்டுபிடிக்கணும். ஓகே, அப்படி கண்டுபிடிச்சோம்னா இந்த ப்ராப்ளம் வந்து சால்வ். இப்போ இந்த ரெண்டு நம்பரை இதையும் நான் எழுதிக்கிறேன். இந்த ரெண்டு நம்பரையும் நான் எடுத்துக்கிறேன். ஸோ மைனஸ் 1/2 அப்புறம் என்னது ப்ளஸ் மைனஸ் 1/8. ஓகே, இப்போ டிவைடட் பை 2. இப்போ இதை இப்படியும் எழுதலாம், இல்லாட்டி ஃப்ராக்ஷனில் 2/1 இருக்குன்னா நம்ம என்ன செய்வோம், மைனஸ் 1/2 ப்ளஸ் மைனஸ் 1/8 அப்படின்னு போட்டுட்டு இது ஒரு ப்ராக்கெட்டு. இந்த டினாமினேட்டரில் இருக்க ஃப்ராக்ஷனை நம்ம என்ன பண்ணுவோம், இந்த டிவிஷனை மல்டிப்ளிகேஷனாக சேஞ்ச் பண்ணிடுவோம். இந்த டினாமினேட்டரில் இருக்க ஃப்ராக்ஷனை ரெசிப்ரோக்கல் பண்ணுவோம். அப்போ 1/2ன்னு வந்துடும். ஸோ ஃபஸ்ட்டு நம்ம இதை சால்வ் பண்ணலாம். சால்வ் பண்ணலான்னா இங்கே 2 இருக்குது, இங்கே 8 இருக்குது. 2வை 8ஆக சேஞ்ச் பண்ணால் எந்த நம்பரால் மல்டிப்ளை பண்ணணும், 4ஆல் மல்டிப்ளை பண்ணணும். ஸோ 4 divided by 4 into minus 1/2. மெத்தது எல்லாமே அப்படியே வந்துடும். ப்ளஸ் மைனஸ் 1/8. இந்த இதில் ஒரு சேஞ்சஸும் கிடையாது, அப்படியே நம்ம எடுத்து எழுதிக்கிறோம். இது மட்டும் சேஞ்ச் பண்ணிக்கிறோம். இப்போ இந்த ப்ராக்கெட்டை க்ளோஸ் பண்ணிக்கலாம். இன்ட்டு 1/2. இப்போ இது ரெண்டையும் மல்டிப்ளை பண்ணுறோம். மைனஸ் 4 divided by 8 ப்ளஸ் மைனஸ் 1 divided by 8. ஓகே, இப்போ நம்ம என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா இன்ட்டு 1/2 இந்த ப்ராக்கெட்டை போட்டுகிட்டே வரலாம். இப்போ இது ரெண்டையும் சால்வ் பண்ணால் டினாமினேட்டர் ரெண்டுமே ஒரே சேம் நம்பர் 8 இருக்குது. அதனால் காமனாக நம்ம 8 எடுத்து எழுதிக்கலாம். மேலே -1 ப்ளஸ் -4 ப்ளஸ் -1. ஓகே, இன்ட்டு 1/2. இப்போ இது ரெண்டையும் சால்வ் பண்ணால் -5/8 இன்ட்டு இப்போ தான் ப்ராக்கெட்டே ரிமூவ் பண்ணணும் 1/2. இப்போ இது ரெண்டையும் மல்டிப்ளை பண்ணணும், இது ரெண்டையும் மல்டிப்ளை பண்ணணும். அப்போ ஆன்சர் என்னது, -5 டிவைடட் பை 16. இப்போ இது எந்த நம்பரோட மிடில் டேர்ம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா பாருங்கள். இப்போ இந்த ரெண்டு நம்பரோட மிடில் டேர்ம் தான் இது. அப்போது நம்ம இங்கே எடுத்து எழுதிக்கிறோம் -5/16. அவங்க நம்மக்கிட்ட 3 நம்பர்ஸ் கண்டுபிடிக்க சொன்னாங்க, நம்ம 2 நம்பர்ஸ் கண்டுபிடிச்சாச்சு, இன்னும் ஒரே ஒரு நம்பர். அப்போ இது ரெண்டுக்கு இடையில உள்ள மிடில் நம்பரை நம்ம கண்டுபிடிக்க போகிறோம். கண்டுபிடிச்சோம்னா இந்த சம் வந்து அவ்வளோதான், நம்ம முடிச்சிட்டோம். இப்போ பாருங்கள், இந்த 2 நம்பர் எழுதிக்கிட்டேன். -1/8 ப்ளஸ் 1/4 டிவைடட் பை 2. இப்போது இந்த டேர்முக்கு நம்ம எல்சிஎம் எடுக்கணும். அப்போ என்ன பண்ணணும் அப்படின்னா, இங்கே 4 இருக்குது, இதை நம்ம 8ஆக சேஞ்ச் பண்ணணும். அப்போ என்ன பண்ணணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, -1 divided by 8 plus 1/4 into 2/2. ஓகே, இப்போ இதால் மல்டிப்ளை பண்ணால் போதும், டிவைடட் பை 2. அப்போ இதையும் மல்டிப்ளை பண்ணணும், இதையும் மல்டிப்ளை பண்ணணும். ஆன்சர் என்ன கிடச்சிருக்கு, -1/8 ப்ளஸ் 1/2 டிவைடட் பை 8 டிவைடட் பை 2 ஈக்குவல் டு, இப்போது இந்த ரெண்டுலேயுமே டினாமினேட்டர் சேமாக இருக்கிறதுனால காமனாக நம்ம 8ன்னு எழுதிட்டு -1 ப்ளஸ் 2 அப்படின்னு எழுதிட்டு கீழே வந்து நம்ம 2ன்னு போட்டுக்கலாம். இப்போது இதில் நம்ம இது ரெண்டையும் சால்வ் பண்ணோம்னா 1/8 டிவைடட் பை 2. இப்போ இந்த 2ங்கிறது 2/1ன்னு எடுத்துக்கலாம். அப்போ டினாமினேட்டரில் ஃப்ராக்ஷன் இருந்தால் என்ன பண்ணுவோம், 1/8 அப்படின்னு போட்டு இந்த டிவிஷன் இருக்கு இல்லையா, இதை மல்டிப்ளிகேஷனை சேஞ்ச் பண்ணிவிட்டு டினாமினேட்டரை ரெசிப்ரோக்கல் பண்ணுவோம். அப்போ ஆன்சர் என்ன கிடச்சிருக்கு, 1 × 1 டிவைடட் பை 16. இதுதான் இந்த சம்மோட ஆன்சர். ஸோ இப்போது நம்ம இந்த மிடில் நம்பரை கண்டுபிடிச்சாச்சு. இதை எடுத்து நம்ம அங்கே எழுத போகிறோம். பாருங்கள், 1/16 அப்படிங்கிறது தான் இந்த ரெண்டு நம்பருக்கும் இடையில இருக்க நம்பர். ஸோ நம்ம இந்த மாதிரி ஆவரேஜ் கண்டுபிடிச்சி நம்ம செய்யலாம். ஆவரேஜ்ன்றது என்னது, ரெண்டுக்கும் இடையில இருக்க மிட் பாயிண்ட்டு. ஸோ அதை கண்டுபிடிச்சி நம்ம இந்த சம்மை வந்து சால்வ் பண்ணலாம். சரி, இது ஒரு மெத்தட். இன்னொரு மெத்தட் வந்து டினாமினேட்டரை வச்சு நம்ம செய்யலாம். அது ரொம்ப ஈஸி. இதை காட்டிலே அதுதான் ரொம்ப ஈஸியாக இருக்கும். ஸோ அந்த மெத்தட் என்னன்னு நம்ம பார்க்கலாம். உங்கள் ஸ்கூலில் எந்த மெத்தடை ஃபாலோ பண்ண சொன்னாங்களோ அதை பண்ணிக்கோங்க. இங்கே நீங்கள் 2 மெத்தட் எப்படி செய்யறதுன்றதை கற்றுக்கோங்க.
ஸோ சிம்பிள். அடுத்த மெத்தடு டினாமினேட்டர் நம்ம யூஸ் பண்ணி நம்ம செய்ய போகிறோம். ஸோ பாருங்கள் எப்படி அப்படின்னு கேட்டிங்கன்னா, ஃபஸ்ட்டில் அவங்க கொடுத்த நம்பரை நம்ம எடுத்து எழுதிக்கிட்டாச்சு. ஓகே, 1/4. இப்போ இங்கே 2 இருக்குது, இங்கே 4 இருக்குது. அப்போ இதை 4 மாற்றினா என்ன பண்ணணும்? 2/2 மல்டிப்ளை பண்ணணும். அப்போ 2/2. இப்போ ஆன்சர் என்ன கிடைக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா -2 / 4. இங்கே 1/4ன்னு கிடச்சிருக்கு. இப்போது நம்ம நம்பர் லைனில் நம்ம எப்பவும் போல் நம்ம செக் பண்ணலாம். 0. இப்போ 4 டினாமினேட்டரில் இருக்கிறதுனால 1 2 3 4ங்கிறத தான் நம்ம 1ன்னு எடுத்துக்கணும். அப்போது இந்த இடத்துல இது 0, இது 1/4, இது 2/4, இது 3/4, இது 4/4. அப்போ அடித்து கொடுக்கும்போது 1ன்னு கிடச்சிச்சு. அந்த 1 தான் நம்ம கீழே எழுதியிருக்கோம். புரியுதா? அப்போ இந்த சைடு பார்த்தீங்கன்னா இது எல்லாமே மைனஸ்ஸு, இது எல்லாமே ப்ளஸ்ஸு. அப்போ இந்த சைடு எப்படி வரும்னா -1/4 -2/4. இப்போ இவங்க என்ன கேட்டிருக்காங்க? -2/4க்கும் -1/4க்கும் இடையில இருக்கக்கூடிய ஒரு 3 ரேஷனல் நம்பர்னு கேட்டிருக்காங்க. இங்கே 3 ரேஷனல் நம்பர் இருக்கா? இதுதான் -2/4. 1/4 எது? இது. அப்போ இடையில என்ன நம்பர்ஸ் இருக்குது? வெறும் 2 நம்பர்ஸ் தான் இருக்குது. ஆனால் அவங்க என்ன கேட்டிருக்காங்க? 3 நம்பர்ஸ்ன்னு சொல்லி கேட்டிருக்காங்க. இப்போ ரொம்ப ஈஸி. என்ன பண்ணணும்னா டினாமினேட்டரையும் நியூமரேட்டரையும் பெருசு பண்ணணும். ஸோ எப்படின்னு பாருங்கள். இப்போ நம்ம என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா, இது -2/4 இருக்கு இல்லையா, இதை நம்ம 2ஆல் மேலேயும் கீழே மல்டிப்ளை பண்ண போகிறோம். அதே மாதிரி 1/4 இருக்குல்ல, இதையும் 2ஆல் மேலேயும் கீழே மல்டிப்ளை பண்ண போகிறோம். இப்போ ஆன்சர் என்ன கிடச்சிருக்கு? -4/8. இந்த சைடு என்ன கிடச்சிருக்கு? 2/8. இப்போது நமக்கு இடையில எத்தனை நம்பர்ஸ் இருக்குது அப்படின்னு பாருங்கள். -4/8, இங்கே 2/8. அப்போ இந்த இடத்துல என்னெல்லாம் இருக்கும்? -3/8, -2/8, -1/8, அதுக்கப்புறமேலு 0, அதுக்கப்புறமேலு 1/8, இப்போ 2/8. அவங்க என்ன நம்பர்ஸ்லாம் நம்மகிட்ட கேட்டிருக்காங்க? வெறும் 3 நம்பர்ஸ் தான் கேட்டிருக்காங்க. ஸோ இதில் நீங்கள் எதை வேணாலும் சூஸ் பண்ணிக்கலாம். இதை சூஸ் பண்ணாலும் சரி தான், இல்லை இப்படி சூஸ் பண்ணிக்கிட்டாலும் சரி தான். ஸோ இதுதான் அவங்க கேட்ட 3 ரேஷனல் நம்பர்ஸ். அவ்வளோதான் இந்த சம். ஸோ 2 மெத்தடில் எது ஈஸியாக இருக்கோ அதை நீங்கள் ஃபாலோ பண்ணிக்கோங்க. இப்போ தேர்ட் சம் எப்படி செய்கிறதுன்னு நம்ம பார்க்கலாம். கொஸ்டினில் என்ன கொடுத்துருக்காங்க? -1/4 + 5/12. இப்போது ப்ளஸ் ஆர் மைனஸ் நடுவில் வந்துச்சுன்னா இது ஒரு டேர்ம், இது ஒரு டேர்ம். ஓகே, இப்போது இதை ப்ளஸ் பண்ணணும் அப்படின்னு சொன்னோம்னா டினாமினேட்டர் சேமாக இருக்கணும். பட் டினாமினேட்டர் இங்கே என்ன இருக்குது? இங்கே 4 இருக்குது, இங்கே 12 இருக்குது. ஸோ 4ஐ எப்படி 12ஆக மாற்றுறது அப்படின்னு பார்க்கணும். ஸோ 4 எப்படி 12ஆக மாற்றலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 3ஆல் மல்டிப்ளை பண்ணால் 12ஆக மாற்றலாம். அப்போ என்ன பண்ணணும்னா இந்த டேர்மை டச் பண்ணக்கூடாது, அது அப்படியே வந்துடும். 5/12 அப்படியே. ப்ளஸ் இங்கே இருக்க டேர்ம் மட்டும் -1/4 இன்ட்டு எந்த நம்பரால் மல்டிப்ளை பண்ணோம்? 3/3. அப்போ இந்த 3 × 4ன்றது என்னப்பா வரும்? 12ன்னு வரும். அப்போ 3 × -1 அப்படிங்கிறது -3 டிவைடட் பை 3 × 4ன்றது 12 ப்ளஸ் 5/12. இப்போது டினாமினேட்டர் சேமாக இருக்குது. அப்போ காமனாக 12 எடுத்து எழுதிக்கலாம். மேலே -3 + 5. இது மைனஸ் நம்பர், இது ப்ளஸ் நம்பர். அப்போ இது ரெண்டையும் ஆட் பண்ணும்போது என்ன பண்ணணும்? பெரிய நம்பர்லேருந்து சின்ன நம்பரை மைனஸ் பண்ணிவிட்டு பெரிய நம்பருக்கு முன்னாடி இருக்க சைன் போடணும். அப்போ என்ன சிம்பிள் இருக்குது? ப்ளஸ்ஸு. 5ல் 3 போயிடுச்சுன்னா 2. அப்போ 2/12 அடித்து கொடுத்தோம்னா 1/6. இதுதான் இந்த சம்மோட ஆன்சர். இவ்வளோ தான் இந்த சம். இப்போ அடுத்து 4th சம் எப்படி செய்கிறதுன்றதை நம்ம பார்க்கலாம். இப்போ 4th சம் எப்படி செய்கிறதுன்றதை நம்ம பார்க்கலாம். 4th சம்மில் என்ன கொடுத்துருக்காங்க? ஒரு டெய்லர்கிட்ட 15 3/4 மீட்டர் சில்க் வந்து இருக்குது. ஒரு குர்த்தா அவர் ரெடி பண்ணணும் அப்படின்னா அவருக்கு எவ்வளோ மீட்டர் சில்க் தேவைப்படுது அப்படின்னா 2 1/4. ஓகே, இந்த மீட்டர் சில்க் இருந்துச்சுன்னா அவர் ஒரு குர்த்தாவை ரெடி பண்ணிடலாம். இப்போ என்ன கொஸ்டினில் கேட்குறாங்கன்னா எத்தனை குர்த்தா அவரால் ரெடி பண்ண முடியும்? அவர்கிட்ட இருக்க கிளாத்தை வச்சு எத்தனை குர்த்தா அவரால் ரெடி பண்ண முடியும்? இதை தான் நம்மளை கண்டுபிடிக்க சொல்லியிருக்காங்க. ஸோ நம்ம இப்போ ஈஸியாக இந்த சம்மை சால்வ் பண்ணிடலாம். இப்போ
அவர்கிட்ட இருக்க சில்க் கிளாத் வந்து மொத்தம் எவ்வளோ இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா 15 3/4. இது மிக்ஸ்டு ஃப்ராக்ஷன். இதை நம்ம நார்மல் ஃப்ராக்ஷனாக கன்வெர்ட் பண்ணணும். இப்போ என்ன பண்ணணும்? 15 × 4 + 3. ஓகே, அப்போ 15 × 4 + 3. 15 × 4 என்னது? 60. 16 + 3 = 63. அப்போது இதை எப்படி எழுதணும்னா 63 ÷ 4 மீட்டர். ஓகே, இப்போது இது என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா, ஒரு குர்த்தா ரெடி பண்ண அவருக்கு எவ்வளோ கிளாத் தேவைப்பட்டுச்சு. அப்போ இது எப்படி இருக்குது? 2 1/4 இருக்குது. அப்போ இதை நம்ம நார்மல் ஃப்ராக்ஷனுக்கு மாற்றோம்னா 2 × 4 × 2 8. 8 + 1ன்றது 9. 9 ÷ 4 மீட்டர். ஓகே, இப்போது நம்பர் ஆஃப் குர்த்தா எத்தனை ரெடி பண்ண முடியும் அப்படின்னு கேட்டிங்கன்னா, அவர்கிட்ட இருக்க டோட்டல் கிளாத் / கிளாத் ஃபார் 1 குர்த்தா. ஓகே, இதுதான் இது யூஸ் பண்ணி தான் நம்ம இந்த சம்ம செய்ய போகிறோம். அப்போ டோட்டல் சில்க் அவர்கிட்ட எவ்வளோ இருக்குது? 63 / 4. ஒரு குர்த்தா ரெடி பண்ண அவருக்கு எவ்வளோ தேவைப்பட்டுச்சு? எத்தனை மீட்டர் கிளாத் தேவைப்பட்டுச்சு அப்படின்னா 9 / 4. இப்போது இதை எப்படி செய்யலாம் அப்படின்னா 63 / 4 அப்படிங்கிற நியூமரேட்டர் அப்படியே எழுதிக்கோங்க. டினாமினேட்டரில் ஃப்ராக்ஷன் இருக்கு இல்லையா? அப்போ என்ன பண்ணணும்னா டிவிஷனை மல்டிப்ளிகேஷனை மாற்றி டினாமினேட்டரை ரெசிப்ரோக்கல் பண்ணணும். அப்போ 4 / 9. இப்போ அடித்து கொடுத்துடலாம். இப்போ 9 அடித்து கொடுத்தோம்னா 7. அப்போது எத்தனை நம்பர் ஆஃப் குர்த்தாஸ் ரெடி பண்ணலாம் அப்படின்னா 7 குர்த்தாஸ் வந்து ரெடி பண்ணலாம் அவர். அவ்வளோதான் இந்த கொஸ்டின். இப்போ நம்ம 4th கொஸ்டின் ஈஸியாக சால்வ் பண்ணிட்டோம். இப்போ நம்ம 5th கொஸ்டின் எப்படி செய்யலாம் அப்படிங்கிறத நம்ம பார்க்கலாம். இப்போ 5th சம் எப்படி ஈஸியாக செய்கிறதுன்றதை நம்ம பார்க்கலாம். இப்போ 2 ரேஷனல் நம்பர் கொடுத்துருக்காங்க. என்னென்ன நம்பர்னா 3.1415 3.1416. இப்போ பாருங்க, இந்த நம்பரும் இந்த நம்பர் ஈக்குவல், இதுவும் ஈக்குவல், இதுவும் ஈக்குவல், இதுவும் ஈக்குவல். அப்போது இதோட அடுத்த நம்பர் தான். இப்போ இது 15 அப்படின்னா அடுத்த நம்பர் 16. இப்போ இது ரெண்டுக்கு இடையில எத்தனை நம்பர்ஸ் இருக்குது என்ன கேட்டிருக்காங்க? 3 ரேஷனல் நம்பர்னு சொல்லி கேட்டாங்க. இது ரெண்டுக்கு இடையில ஒரு 3 ரேஷனல் நம்பர் சொல்லுங்கன்னு சொல்லிட்டாங்க. ஸோ இது அடுத்தடுத்த நம்பரில் நம்ம எப்படி கண்டுபிடிக்க முடியும்? இடையில என்ன நம்பர் இருக்குன்னு சொல்ல முடியாது இல்லையா? ஒரு நம்பரு கிடையாது. அப்போது நம்ம இதை எப்படி செய்யலாம் அப்படின்னா, ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ ஒரு நம்பர் இருக்குன்னு வச்சுக்கோங்களேன், 2.50. இப்போ இதை நம்ம எப்படி எழுதுவோம்? 2.50ன்னு எழுதுவோம். இந்த 0 கேன்சல் பண்ணிவிட்டு 2.5 எழுதுவோமா இல்லையா? ஸோ அதே மாதிரி அப்போ பாயிண்ட்டுக்கு அப்புறம் நம்ம வந்து இப்போ பாயிண்ட்டுக்கு அப்புறம் 5 இருக்குன்னா அது கூட 0 சேர்த்ததுனால இதோட வேல்யூ ஒன்றும் மாற போகிறது கிடையாது, அப்படி தானே? அதனால நம்ம இப்போ என்ன பண்ண போகிறோம்னா, இந்த நம்பர் இப்போ இது 5 இது 6, அதனால தான் நமக்கு இடையில எந்த நம்பரும் இல்லைன்னு சொல்லிட்டோம். இப்போ இந்த நம்பரை என்ன சேஞ்ச் பண்ண போகிறோம் அப்படின்னா, இப்போது இந்த நம்பர் அப்படியே எடுத்து எழுதிக்கலாம். இது கூட லாஸ்ட்டில் 0 சேர்க்கலாம். ஏன்னா பாயிண்ட்டுக்கு அப்புறமேல் சேர்க்கக்கூடிய 0க்கு வேல்யூ இல்லை, அதனால இங்கேயும் நம்ம 0 சேர்த்துக்கலாம். இப்போ லாஸ்ட் நம்பர் பாருங்கள், இது 15 ஆகிடுது, இது 16 ஆகிடுது. அப்போ இந்த 50க்கும் 60க்கும் இடையில எத்தனை நம்பர்ஸ் இருக்குன்னு பாருங்கள். 3.14151, அதுக்கப்புறம் 3.14152, இதே மாதிரி அப் டு 59 வரலையும் எழுதலாம். 53, ஓகே, 51, 52, 53. இப்போ அவங்க 3 நம்பர் மட்டும் போதுன்னதுனால 3 ரேஷனல் நம்பர் இதுதான். ஸோ இந்த மாதிரி கொடுத்தாங்க. அடுத்தடுத்த நம்பர் இருக்குன்னா இது பாயிண்ட் இருக்கிறதுனால நம்ம என்ன பண்ணுறோம், அந்த லாஸ்ட் எண்டில் 0 சேர்த்துக்கிறோம். அவ்வளோதான் இந்த சம். ஓகே, இப்போ நம்ம 6th சம் எப்படி செய்யறதுன்றதை நம்ம பார்க்கலாம். இப்போ 6th கொஸ்டின் பார்க்குறோம். இதில் என்ன கேட்டிருக்காங்க அப்படின்னா, எந்தெந்த வழிகளெல்லாம் நீங்கள் ரேஷனல் நம்பருக்கு இடையில இருக்கக்கூடிய ரேஷனல் நம்பரை எப்படி கண்டுபிடிச்சிங்க? ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ 2ன்னு ஒரு ரேஷனல் நம்பர் எடுத்துக்கிறோம், 8ன்னு ஒரு ரேஷனல் நம்பர் எடுத்துக்கிறோம். இது இடையில இருக்கக்கூடிய ஒரு 3 ரேஷனல் நம்பர் கண்டுபிடிங்க அப்படின்னு சொன்னால் ஃபஸ்ட்டு நம்ம ஆவரேஜ் மெத்தட்ஸ் நம்ம சூஸ் பண்ணலாம். ஆவரேஜ் மெத்தட்னா என்ன அப்படின்னா, இந்த நம்பரையும் இந்த நம்பரையும் ஆட் பண்ணி 2ஆல் அடித்து கொடுக்குறது. அப்போ 10/2 போது நமக்கு 5 வரும். அப்போ மிடில் நம்பர் 5. இப்போ இது ரெண்டுக்கு இடையில இருக்கக்கூடிய ஒரு ரேஷனல் நம்பரை கண்டுபிடிச்சிட்டோம். இப்போ இது ரெண்டுக்கு இடையில இருக்கக்கூடிய நம்பரை கண்டுபிடிக்கணும். அதே மாதிரி இது ரெண்டுக்கு இடையில இருக்கக்கூடிய நம்பரை கண்டுபிடிச்சோம்னா நமக்கு அவங்க கேட்ட 3 ரேஷனல் நம்பர் கிடச்சிடும். ஸோ இந்த மெத்தடுக்கு என்ன பேர் அப்படின்னா ஆவரேஜ் மெத்தட். ஸோ ஆவரேஜ் மெத்தட் ஃபஸ்ட்டு மெத்தட். செகண்ட் மெத்தட் என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா, ஃபார் எக்ஸாம்பிள் இப்போது 2/4 சொல்லிட்டு ஒரு நம்பர் கொடுத்துட்றாங்க.
அதுக்கப்புறமேலு -1/4 சொல்லி கொடுத்துருக்காங்க. கொடுத்துட்டு இந்த 2 நம்பருக்கும் இடையில ஒரு 5 ரேஷனல் நம்பர் கண்டுபிடிங்கன்னு சொல்லிட்டாங்க. ஸோ 5 நம்பர் இருக்கா அப்படின்னு நம்ம செக் பண்ணோம்னா பாருங்க. ஸோ -1/4, 0, 1/4, 2/4. இப்போ 2 நம்பர் தான் இருக்குது இதுக்கு ரெண்டுக்கும் இடையில. அப்போ நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னா இந்த நம்பர் இருக்கு இல்லையா, இது கூட 2ஆல் மேலேயும் கீழே மல்டிப்ளை பண்ணும். அதே மாதிரி இந்த நம்பர்லேயும் 2ஆல் மேலேயும் கீழே மல்டிப்ளை பண்ணணும். இப்போ ஆன்சர் என்ன கிடைக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா -2 / 8. இப்போ இங்கே என்ன கிடைக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா 4 / 8. இப்போ இது ரெண்டுக்கு இடையில எத்தனை நம்பர்ஸ் இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா பாருங்கள், -2/8, -1/8, 0, 1/8, 2/8, 3/8, 4/8. இப்போ நம்ம கேட்ட எத்தனை நம்பர்ஸ் இருக்குன்னு சொல்லி கேட்டாங்க. ஒரு 5 நம்பர் கேட்டிருக்காங்கன்னு வச்சுக்கோங்க. இப்போ 5 ரேஷனல் நம்பர் அப்படின்னு கேட்டாங்கன்னா இருக்குது. ஸோ அதுக்கு நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னா ஒரு நம்பரை நம்ம மேலேயும் கீழேயும் இந்த ஃப்ராக்ஷனில் மல்டிப்ளை பண்ணணும். இந்த நம்பர்லேயும் பண்ணணும், இது கூடவும் பண்ணணும். ஓகே, 2ஆல். அதனால இந்த ஆன்சர் கிடச்சிச்சு. ஸோ இதுக்கு பேர் என்ன அப்படின்னா மல்டிப்ளை போத் த நியூமரேட்டர் அண்ட் டினாமினேட்டர். நெக்ஸ்ட்டு டினாமினேட்டர் சேம். ஃபர்ஸ்ட் என்ன பண்ணோம், ஆவரேஜ் மெத்தட் கண்டுபிடிச்சோம். அதுக்கப்புறம் ஏதோ ஒரு நம்பரை வந்து நம்ம அந்த 2 நம்பர்லேயுமே மேலேயும் கீழேயும் மல்டிப்ளை பண்ணி நம்ம கண்டுபிடிச்சோம். அடுத்து டினாமினேட்டர் சேம் பண்ணுறோம். எப்படி இப்படின்னு கேட்டால் இப்போ 3 and 4 இது ரெண்டுக்கு இடையில இருக்க ஒரு 2-3 நம்பர் ரேஷனல் நம்பர் சொல்லுங்கள் அப்படின்னா என்ன பண்ணுவோம். ஸோ 10ஆல் மேலேயும் கீழேயும் மல்டிப்ளை பண்ணுவோம். ஸோ இப்போ டினாமினேட்டர் வந்து சேம் ஆகிடும். அப்போது நம்ம ஈஸியாக கண்டுபிடிச்சிடலாம். இப்போ 40 / 10 31 / 10, 32 / 10 அப்படின்னு நம்ம ஈஸியாக சொல்லிடலாம். ஸோ லாஸ்ட் மெத்தட் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஆடிங் 0. எப்போ நம்ம இந்த 0வை ஆட் பண்ணுவோம், ஆஃப்டர் த பாயிண்ட்டுக்கு அப்புறம் வரக்கூடிய நம்பர். இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் 2.14 இருக்குது, இங்கே 2.15 இருக்குது. இதுக்கு இடையில இருக்கக்கூடிய 2 நம்பர் சொல்லுங்கள் அப்படின்னா சொல்ல முடியாது. ஏன்னா 2.4க்கு அடுத்த நம்பர் தான் 2.15. அப்போ என்ன பண்ணணும், இங்கே பாயிண்ட் இருக்கு இல்லையா. ஸோ பாயிண்ட்டுக்கு அப்புறம் 0 சேர்க்கனால ஒரு பிரச்சனையும் கிடையாது, வேல்யூ மாற போகிறது கிடையாது. அப்போ 0. இப்போ 40, 50. அப்போ இதுக்கு இடையில வந்து நம்ம நிறைய நம்பர் ஒரு 9 நம்பர் வரலையும் சொல்லலாம். 2 ரேஷன் நம்பும்போது ஈஸியாக சொல்லலாம். என்ன சொல்லலாம், 2.141, 2.142, 2.143 இப்படி நம்ம சொல்லிக்கிட்டே இருக்கலாம். சரியா. ஸோ இதுக்கு பேர் ஆடிங் 0. எப்போ, ஆஃப்டர் த பாயிண்ட்ஸ் வரும்போது நம்ம பாயிண்ட்ஸுக்கு அப்புறம் நம்ம 0வை ஆட் பண்ணி இந்த மாதிரி நடுவில் இருக்க ரேஷன் நம்பர் கண்டுபிடிக்கலாம். ஸோ இதெல்லாம் தான் இதோட மெத்தட். ஸோ 6th சம் முடிஞ்சிருச்சு. அடுத்து நம்ம இப்போ 3.5ல் என்னெல்லாம் சம் இருக்குது, அது எப்படியெல்லாம் ஈஸியாக செய்யலாம் அப்படிங்கிறத நம்ம பார்க்கலாம். அதுக்கு முன்னால் உங்களை யாருக்கா ஆன்லைன் மேக்ஸ் டியூஷன் வேணால் இந்த நம்பரில் காண்டாக்ட் பண்ணுங்கள். 9843791603.